அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துள்ள தூதரகத்தின் புதிய அதிரடியான அறிவிப்பு சவுதி அரேபியாவின் விசாவை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திலிருந்து இந்தியா ஸ்ரீலங்கா செல்பவர்கள் மற்றும் புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கான புதிய தகவல். அடுத்து குவைத்தின் குடிநீர் தொடர்பான முக்கிய தகவலை வெளியிட்ட என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத் ஸ்கூல் தொடர்பான முக்கிய தகவல். அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசி அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது இனிமேல் எம்பசியால் வழங்கப்படும் 72 ஹவர்ஸ் சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசாவை நிறுத்தி வைத்துள்ளதாக அதிரடியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள விசிட் விசா ஹோல்டர், ஃபேமிலி விசிட் விசா ஹோல்டர், அதுபோல் விசா எக்ஸ்பைரி ஆகி கூர்ஸ் அடித்தவர்கள் இனி எம்பசியால் வழங்கப்படும் சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசா மாயக்தர் ஹசல் பெற முடியாது. ஏன்னா சவுதி அரேபியாவில் ஹஜ் சீசன் ஆரம்பிக்கப்பட்ட உள்ள காரணத்தினால் இத்தகைய முடிவை இந்தியன் எம்பசி எடுத்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மற்றபடி சிவிலடி கரண்ட்டில் உள்ளவங்க மாக்கு முஷ்கில இவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெசிரா ஏர்வேஸ் அல்லது குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் குவைத் டு தமாம், தமாம் டு இந்தியா ஸ்ரீலங்கா செல்ல முடியும். இவர்களுக்கான சவுதி அரேபியா டிரான்சிட் விசாவை ஏர்லைன்ஸே வழங்கும். அதுபோல் இந்தியா ஸ்ரீலங்காவில் உள்ளவர்களுக்கும் மாக்கு முஷ்கில பிரச்சனை கிடையாதுங்க. இதில் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, விசா கேன்சல் செஞ்சுட்டு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பாதிப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியன் எம்பசியில் அப்ரூவல் கிடைத்தவர்களுக்கு நோ ப்ராப்ளம். ஆனால் இனிமேல் அப்ரூவல் கிடைக்காது. அதனால் விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, அதுபோல் விசா கேன்சல் செய்தவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஷால்லா உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டும் ஜெசிரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் விரைவில் வெளியிடுவாங்க. அதுபோல் இந்தியா ஸ்ரீலங்காவில் உள்ள புதிய விசாவில் குவைத் வரவிருக்கும் நம்ம ஆளுங்க உங்களுக்கு புதிய விசாவில் வேலிடிட்டி பீரியட் ஒன்லி 10 days இருந்தால் போதும் குவைத் வர முடியும். அதேபோல் புதிய விசா எக்ஸ்பைரி ஆக போகும் நபர்கள் உங்களுடைய ஸ்பான்சர் கிட்ட சொல்லி விசாவை ரினியூல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் புதிய விசா எக்ஸ்பைரி ஆனவர்களுக்கு குவைத் அரசு பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடவில்லை. அதனால் புதிய குவைத் விசா எக்ஸ்பைரி ஆனவர்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போதான் குவைத் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடியிலிருந்து கொஞ்சம் மீண்டு வராங்க. குவைத்துடைய ஹிஸ்டரியிலே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் குவைத் மீது நடத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு குவைத் பாதிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இன்ஷால்லா எல்லாம் சரியாகி குவைத் ஏற்பட்டும் விரைவில் திரைக்கப்பட்டு நாம பழைய மாதிரி குவைத் வந்து செல்லும் நிலை ஏற்படும். குவைத் மற்ற பிற அரபு நாடுகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் மீது கடந்த 5 நாட்களாக எந்த ஒரு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடைபெறவில்லை. இதனால் கொஞ்சமாக குவைத் தன் பழைய நார்மல் ஸ்டேஜுக்கு திரும்பி வருகிறது. அதனால குவைத் முழுவதிலும் உள்ள இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்தும் மற்ற கம்பெனிகளை வேலை செய்பவர்கள், தேடப்படும் குற்றவாளிகள் என அனைவரும் செக் பாயிண்ட்களை அமைத்து குவைத்துடைய ஸ்பெஷல் டீம் கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி வயலேஷன் செய்த 52 வெளிநாட்டவர்களை குவைத் காவல்துறை கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. அதுபோல இனி வரும் நாட்களில் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிரமான செக்கிங் மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்து வேற கம்பெனியில் வேலை செய்ய நம்ம ஆளுங்க எச்சரிக்கையாக இருங்க. குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ செய்யுங்க. அடுத்த தகவல், பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 10ஆம் தேதி வரை குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளின் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதனால் அரபு நாடுகளில் உள்ள காற்று மற்றும் நீர் பாதிப்படைந்திருக்குமா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும். அதற்கு இப்போ குவைத்துடைய என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் குவைத்தின் கடல் நீர் மற்றும் குடிநீரை பகுப்பாய்வு செய்துள்ளது. பகுப்பாய்வின் தரவுகள் படி குவைத்தின் அட்மாஸ்பியர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கடல் நீர் மற்றும் குடிநீரில் எந்த ஒரு ரசாயனமும் இல்லை எனவும் சுற்றுச்சூழல் பொது ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் அப்துல்லா அல் யத்தீம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம்பாருங்க, குவைத்தில் காற்று சரியில்லையே, குவைத்தில் தண்ணீர் சரியில்லை என்ற சந்தேகம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அதுபோல இப்போ வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அரபு எமிரேட்ஸில் உள்ள ஸ்கூல்கள் அனைத்தும் திறக்கப்படும் என்று அமீரகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் குவைத் ஸ்கூல் திறக்கப்படும் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 301 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 404 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 386 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.